பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டுமானால் அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய மகிமைக்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையில நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரை சார்ந்து இருக்க வேண்டும். அவரை தேடுகிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் அதை பார்க்கிறோம். இங்க பார்க்கும்போது யோவான் 11வது அதிகாரத்திலே நான் பார்க்கும்போது இங்கே ஒரு லாசருவை பற்றி நாம் பார்க்கிறோம். லாசரு வியாதிப்பட்டவனாக இருக்கிற மார்த்தாள் மரியாள் என்பவர்கள சகோதரன் என்று சொல்லி பார்க்கிறோம். யூதா தேசத்தில் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த சகோதரி அவன் மிக ஒரு வியாதி உள்ளவனாக காணப்பட்டதை பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளையே, அந்த வியாதி அவனை அதிகமாக வேதனைக்குள்ளாக வழிநடத்தி கொண்டிருந்தது. ஆனால் அங்கே இயேசுவுக்கு ஆள் அனுப்புகிறதை பார்க்கிறோம். யூதர்கள் அவர்களை கல்லறிய போன பிற்பாடு அவர் அந்த இடத்தை விட்டு கடந்தவர்கள் சீசர்களும் மாறி போனார்கள். பிரியமான தேவ பிள்ளையே, இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவுக்கு இத்தனை பாடுகளை அவர் சைத்து, இத்தனை பாடுகளுக்கு மத்தியிலே தான் அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். அன்பாய் நேசித்திருந்த அந்த சகோதரனை லாசருவை பார்க்கும்போது மரணத்துக்கு ஏதுவான வியாதி அவனை நெருங்கி கொண்டிருந்தது. பிரியமான தேவ பிள்ளையே, அந்த வியாதி அவனை தொடும்படிக்கு மரணம் 2 நாள் கழித்து தேவனுடைய மகிமை வெளிப்படும்படிக்கு அந்த வியாதியை அவனை தொடாதபடிக்கு ஆண்டவர் அவனை காத்து கொண்டதை வியாதி அவனை மரணத்துக்கு வழிநடத்தப்பட்டதை பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளையே, இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு வியாதி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் அவருடைய நாம மகிமைப்படுவதற்கு சில வேளை கர்த்தர் அந்த தாமதத்தை கொடுக்கிறார். ஆனால் கர்த்தர் அவனை உயிரோடு எழுப்பினதை நாம் பார்க்கிறோம். அந்த மரணம் அவனை சந்திக்கவில்லை. பிரியமான தேவ பிள்ளையே, அதே வண்ணமாகத்தான் எசேக்கியா ஆண்டவருடைய சத்தத்துக்கு வருஷத்தை கூட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். 15 ஆண்டுகளுக்கு அவரை உயிரோடு அவனை காக்கும்படிக்கு கர்த்தர் மறுபடி ஏசாவை கொண்டு ஆண்டவர் அவனை உயிரை கொடுத்ததை பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்போது மரியாளும் மார்த்தாளும் அழுது கொண்டு இருக்கிறார்கள். பிரியமான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகள் மூலம் கர்த்தர் அவனை மறுபடி பண்ணின இடத்திலிருந்து அவர் போய் அவனை கண்ணீரோடு அந்த கல்லறையை திருப்பி எடுத்து விட்டு அவனை உயிரோடு வைத்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளையை, ஜீவனை கொடுக்க அவருக்கு அதிகாரம் உண்டு, விடுதலை கொடுக்க அதிகாரம் உண்டு. எத்தனையோ ஜனம் மரணத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருந்த ஜனம், மரணத்தை சந்தித்த ஜனம், கர்த்தர் இயேசு வாழ்கிறார் ஊழியத்திலே அநேகருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளையை, விடுதலை அற்பமாய் எண்ணுகிற ஜனங்கள், அற்புதத்தை பெற்ற ஜனங்கள், மரித்து போவோம் என்று சொல்லி இருந்த ஜனங்களுக்கும் இயேசு வாழ்கிறார் ஊழியத்திலே அற்புதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளையே, அற்புதம் சாதாரணமானதல்ல. இயேசு வருவார் என்றால் அற்புதம் அங்கே உண்டு. அல்லேலூயா. இயேசு வருவார் என்றால் அங்கே விடுதலை உண்டு. பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அப்படிப்பட்ட மரித்து விழுந்து போன சகோதரிகளை கூட ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினார். 2 கிட்னி ஃபெயிலியர்னு சகோதரை கூட ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட அற்புதங்கள் காதல் கேட்காத ஜனங்களுக்கு காதல் கேட்க ஆண்டவர் வைக்கிறார். பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஊனும் செவிடுமான பிசாசை ஆண்டவர் துரத்தி டாக்டரால் கைவிடப்பட்டு டாக்டரால் விடுதலை பெற முடியாதபடிக்கு காணப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இயேசு வாழ்கிறார் ஊழியத்திலே அற்புதங்களை செய்தார். பிரியமான தேவ பிள்ளையே, இந்த ஒலிபெருக்கின் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள், ஆண்டவர் டிவியின் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், கர்த்தர் அற்புதத்தை அடையாளத்தையும் ஆண்டவர் பெற்றுக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளையை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் இல்லாமல் மற்றபடி அல்ல என்றார். பிரியமான தேவ பிள்ளையே, இங்கே பார்க்கும்போது ஒரு சகோதரி, கானானிய ஸ்திரீ இந்த இடத்துல கடந்து வந்ததை பார்க்கிறோம். அவள் இயேசுவை தேடி கடந்து வந்ததை பார்க்கிறோம். இயேசுவை பார்க்கும்படிக்கு அவள் கடந்து வந்ததை பார்க்கிறோம். இயேசுவை அவளுடைய மகள் மிகவும் பிசாசினால் போராட்டத்தினாலே வியாதிப்பட்டவளாக காணப்பட்டதை பார்க்கிறோம். கர்த்தர் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது,
அவள் அந்த டிவியின் மூலம் பார்க்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த இடத்திலே அந்த ஸ்திரீயானவள் இயேசுவை தேடி வந்தாள் என்று பார்க்கிறோம். இயேசு அவளை தேடி போகவில்லை, அவள் வீடுகளுக்கு போகவில்லை. அவள் கிராமங்கள் தோறும் அவர் சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்களுக்கு அற்புதத்தை சொல்லி அவர் விடுதலை கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த வேளையில பார்க்கும்போது இயேசு அவளை பார்க்கும்போது இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் அல்லாமல் மற்றபடி அல்ல என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளையை, இஸ்ரவேல் என்பது அர்த்தம் அனுப்பப்பட்டவராம். தேவன் அவள் அனுப்பப்பட்டவரை ஆண்டவர் அவள் தேடி கடந்து போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களை காணாமல் போன ஜனம், இஸ்ரவேல் ஜனம், பின்வாங்கி போன ஜனம், ரட்சிப்புக்குள்ள வழி தப்பி போன ஜனம், தேவனை தேடுவதற்கு தூரமான ஜனம், ஆண்டவர் அவர்களை தேடி போகிறார். பிரியமான தேவ பிள்ளையே, அதிலிருந்து அவள் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளையே, அவள் விசுவாசத்தை ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவள் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளையே, இங்க 25வது வசனத்தில் சொல்லப்பட்டு எனக்கு உதவி செய்யும். அவள் கேட்கிறாள், எனக்கு உதவி செய்யும், எனக்கு இறங்கும், எனக்கு அற்புதம் செய்யும். பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவரை தேடி வருகிற, ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அற்புதங்களை பெற்றுக்கொண்ட இந்த ஊழியத்திலே அநேக காரியங்களை பார்க்கும்போது நான் இருக்கிற இந்த ஸ்தலத்துக்குள்ளே அநேக வியாதியஸ்தர்கள், அநேக அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள், அநேக விடுதலை கண்டவர்கள் கண்ணார காண்கிறோம், காதார கேட்கிறோம். நடக்க முடியாமல் வருகிறார்கள், நடந்து போகிறார்கள், கையினாலே பாதிக்க ஊனமற்றவர்களாய் வருகிறார்கள். கைகளை தொட்டு சுகம் கொடுக்கும் போது கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். பிரியமான தேவ பிள்ளையை, கர்த்தரை தேடி வருகிற பிள்ளைகள், ஆண்டவரை தேடி வருகிற பிள்ளைகள், அந்த கானான ஸ்திரீ அப்படியே அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். தன்னுடைய மகள் படுக்கையிலிருந்து கீழே, கட்டிலிருந்து கீழே படுத்து இருந்த மகள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டவுடனே அவன் வீட்டுக்கு கடந்து போகும்போது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவள் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவர் அந்த வார்த்தைகளை அவள் கொடுக்கும்போது அதுதான் அவர் சொல்கிறார். 28வது வசனத்தை நான் பார்க்கும்போது அவள் பிரவித்திரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறது உனக்கு ஆக கடவுது என்றாள். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். பிரியமான தேவ பிள்ளையே, விடுதலை பெற்றுக்கொண்டாள், சுகத்தை கண்டு கொண்டாள். கர்த்தர் நேரத்தில் அந்த மகள் கீழே படுத்திருந்த மகள் கட்டில் ஏறி படுத்திருந்தாள். கர்த்தரை அவள் கண்டு கொண்டாள், கர்த்தரை அவள் ருசித்தாள். இந்த நாட்களில் ஆண்டவரை ருசிக்கிற பாத்திரங்கள், ஆண்டவருக்கு பிரியமுள்ள பாத்திரங்கள், தேவனை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்கள், தேவனை துதிக்கும். பிரியமான தேவ பிள்ளையே, எங்குமே அது முடங்கி இருக்காது. கர்த்தரை ருசித்த பிள்ளைகள், அற்புதத்தை பெற்ற பிள்ளைகள் வீடுகளில் முடங்கி இருக்காது. பிரியமான தேவ பிள்ளையே, அவள் மறுபடி அவர் கிராமங்கள் தோறும் அவர் போகும்போது அவள் ஓடி மறுபடியும் தேவனை தேடி போகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவரை கண்ணோக்குகிற பிள்ளைகள், ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், ஆண்டவர் பரலோகத்திலிருந்தும் அந்த ஆத்துமாய் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். இந்த நாட்கள் ஆண்டவரை தேடுகிற அநேக பிள்ளைகள் ஆண்டவரை தேடுவதற்கு மனம் இல்லாமல் நாம் வழி விலகி போகிறோம், ஆண்டவரை விட்டு விலகி போகிறோம், ஆண்டவருக்குள்ளே வாழ முடியவில்லை. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் அநேகர் தரித்திருக்கிறபடியினாலே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிகிறீர்களா? உலகத்துக்கு சிநேகனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். இந்த நாட்களில் உலகத்தை சிநேகிக்க, உலக இளைஞனை சிநேகிக்க, உலக சம்பத்தை சிநேகிக்க, உலக ஆசீர்வாதத்தை சிநேகிக்க இருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த நாட்களிலே கர்த்தரை விட்டு விலகி போகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவரை முற்றிலும் பிடிக்கும் போது, ஆண்டவரை முற்றிலும் தேடும் போது கர்த்தர் நிச்சயமே ஆண்டவர் உனக்கு தென்படுவார். ஆண்டவரை நீ பிடிக்கும் போது கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். இந்த ராஜரீக அபிஷேகத்தை
கர்த்தர் தருவார். பிரியமான தேவ பிள்ளையே, நீ ஆண்டவருக்காக யாருக்கு அது கொடுக்கப்பட்டது? விசுவாசிகள் ஆன பிற்பாடு ரட்சிக்கப்பட்ட அவர் கர்த்தருக்குள்ளே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், தேவ நீதிக்கென்று வாழ்கிற பிள்ளைகள், வைராக்கியம் உள்ளவர்கள், பாடுகளை அனுபவிப்பவர்கள், துன்பத்தை அனுபவிப்பவர்கள், அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும், நிற்பார்கள். பிரியமான தேவ பிள்ளையே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமா பகை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, நான் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க, ஆண்டவர் உலகத்துக்கு நேசிக்கிற, உலக அன்புல வழி நடத்தப்பட, உலகத்துக்குள்ளே ஓடும் போது பல பாடுகளும் பிரச்சனைகளையும் ஆண்டவர் வருவிக்கிறதை பார்க்கிறோம். எவரை முன்குறித்து இருக்கிறாரோ அவரை அழைப்பின் சத்தம் நமக்கு கிடைக்கும். பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்மை அழைக்கிற சத்தத்தை ஆண்டவர் கவனிக்கிறவர். அழைப்பின் சத்தம் நம் காதுகளில் தொனிக்கும். உன்னை பேர் சொல்லி அழைப்பேன் என்று சொன்னார். என்னுடைய பேரை ஆண்டவர் கூப்பிட்டார். பிரியமான தேவ பிள்ளையே, எங்கேயோ தூரத்தில் நின்று என் சத்தம் என் காதிலே ஒலித்து கொண்டிருந்தது. என் பேரை அவர் கூப்பிட்டார். இந்த நாட்கள் ஆண்டவர் கூப்பிடுகிற சத்தம் ஆண்டவர் நம் காதுகளிலே தொனிக்கும். நம் பேர் ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறார். நாம் எங்கு போனாலும் சோதனைக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியாது. பிரியமான தேவ பிள்ளையே, நெருக்கம் வருகிறது, கஷ்டம் வருகிறது, உபத்திரம் வருகிறது, போராட்டம் வருகிறது என்று சொல்லி நாம் வாழ்ந்து பின்னடே போவோமானால் நிச்சயமே அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமான தேவ பிள்ளையே, நீ ஆண்டவரை நேசித்து வா, ஆண்டவரை தேடு, நெருக்கத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, உபத்திரவத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் உன்னோடு இடைப்படுவார், உன்னை நோக்கி வரும். பிரியமான தேவ பிள்ளையே, நீ எங்கு இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய சத்தம் உன்னை தொனிக்கும். ஆண்டவருக்கு பிரியமாய் நீ நடந்து கொள்வாய், ஆனால் நிச்சயமே கர்த்தர் உன்னை மேன்மையாக நடத்த அவர் வல்லமை உள்ளவர். என்னை நேசித்த ஆண்டவர் உன்னை நேசிக்க வல்லமை உள்ளவர். என்னை அழைத்த ஆண்டவர் உன்னை அழைப்பார். அந்த அழைப்பின் சத்தம், பிரியமான தேவ பிள்ளையே, விசுவாசத்தை விட்டு வழி விலகி போனாயோ, ரட்சிப்பை விட்டு வழி விலகி போனாயோ, கர்த்தர் தந்த மகிமையை விட்டு வழி விலகி போனாயோ, ஊழியத்தை விட்டு வழி விலகி போனாயோ, மறுபடி நீ எழும்பு, விழுந்த இடத்தை விட்டு எழும்பு, கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பு. ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்துவார். பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்த நீ, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் எழும்பேன்னு சொன்ன நீ, ஆண்டவர் சமூகத்திலே எங்கே விழுந்தோம் என்று சொல்லி மறுபடி மனம் திரும்பி தேவ ராஜ்யத்துக்காக நாம் ஆயத்தப்படுவோம். பிரியமான தேவ பிள்ளையே, இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை உருவாக்கின ஆண்டவர், நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர், நம்மை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர் வெறுமனையாய் விடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் வெறுமையாய் உன்னை அனுப்புகிறவர் அல்ல. ஆண்டவர் நீ விரும்புவதை செய்ய, ஆண்டவர் உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார். பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கு நீ எதை செய்தாய்? ஆண்டவருக்கு நீ எதை உன்னை அர்ப்பணித்தாய்? எதை நீ உன் இதயத்தை கொடுத்தாய்? ஆண்டவருக்கு கொடுங்கள், கொடுக்கப்படும். எதை கொடுத்திருக்கிறோம்? ஆண்டவருக்கு உன் இதயத்தை எப்படி கொடுத்திருக்கிறோம்? பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கு நீ கொடுப்பாயானால் நிச்சயம் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்போது லூக்கா 2வது அதிகாரம் 37வது வசனத்தை நான் பார்க்கும்போது, இங்கே பார்க்கும்போது பிரியமான தேவ பிள்ளையே, ஏறக்குறைய 84 வயசுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமலும் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். பிரியமான தேவ பிள்ளைகளே, உபவாசித்து 84 வயசான ஒரு அன்னாள். இந்த நாட்களில் பிரியமான தேவ பிள்ளையே, இந்த மூலையில ஓரங்கட்டி இருக்கலாம். வயசு காலத்திலே நம்மை ஓரங்கட்டி ஒதுக்கலாம். வயசு போய்விட்டது, செபிக்க தெரியாது என்று சொல்லி இந்த நாட்களை நீ செபிப்பாயானால் உனக்கு கொடுக்கப்பட்ட வயசை நீ பாராதபடிக்கு கர்த்தர் சமூகத்திலே எத்தனையோ உன்னுடைய பிள்ளைகள், குடும்பங்கள், பேர பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே அவளை செபிக்கிறதை பார்க்கிறோம், உபவாசம் இருக்கிறதை பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதை பார்க்கிறோம்.
அவள் வயசை பாரவில்லை, வயதை பார்க்கவில்லை. பிரியமான தேவ பிள்ளையே, நீ எங்கேயும் இருக்கலாம், கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவர் சமூகத்தில் நீ செபிப்பாயானால் நிச்சயம் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ள தேவன். உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவன். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரித்து கொள்ள முடியும். நீ பிள்ளைகளுக்காய் வைத்து போற பொக்கிஷம் உடைய விண்ணப்பம் பரலோகத்தை நோக்கி இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளையே, நீ செபிப்பாயானால் நிச்சயமே கர்த்தரிடத்திலிருந்து நீ நன்மை பெற முடியும். கர்த்தருக்கா தேவ பிள்ளைகளுக்கு நீ உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் முடியும். இந்த நாட்கள் பெற்றோர் பிள்ளைகள் பெற்றோரை ஒதுக்கி வைக்கிறார்கள், எங்கேயோ ஒரு மூலையில வைக்கிறார்கள். பிரியமான தேவ பிள்ளையே, அப்படி செய்யாதிருங்கள். உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பெற்றோரை நீங்கள் நல்லபடி நடத்தும் போது உங்கள் பிள்ளைகளுக்காக பெற்றோர் செபிக்கிற செபம் பிள்ளைகளை தாங்கும் தூணுமாய் இருக்கும், பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும், பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். பிள்ளைகளை மேன்மைப்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவன். பிரியமான தேவ பிள்ளையே, தேசைக்கு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவர் அவனுடைய வியாதி மரண படுக்கையை மாற்றினார். இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் லாசருவை பார்க்கும்போது அவன் வியாதி உள்ளவனாக சகோதரர் ஆள் அனுப்பி அந்த இடத்துல வியாதியை பார்க்கும்போது ஆண்டவர் மரணத்துக்கு ஏதுவான வியாதி, அவனை மரணத்துக்கு ஏதுவான வியாதி தேவனுடைய மகிமை, தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை செய்யும்படிக்கு, தேவனுடைய சித்தம் அந்த இடத்துல நிறைவேறும்படிக்கு ஆண்டவர் அந்த வியாதியை அவனுக்கு அனுமதித்தார். மரித்தான். ஆனாலும் ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்பினார். அவன் மரித்து போனவனை கர்த்தர் உயிரோடு எழுப்பி அவன் சகோதரிகளுக்கு ஆண்டவர் அந்த தேசத்திலே ஆண்டவர் கொடுத்தார். பிரியமான தேவ பிள்ளையே, இந்த நாட்களிலே மரித்து போவோம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கலாம், நாம் மரித்து விடுவேனோ என்று சொல்லி கொண்டிருக்கலாம். மருத்துவர்களுக்கு நமக்கு இந்த நாட்களை குறிப்பிடலாம், ஆனால் கர்த்தர் குறிப்பிடுகிறவர் அல்ல. உன்னுடைய ஆயுசை ஆண்டவர் அவருடைய கரத்திலே, உன் ஜீவனை தந்த ஆண்டவர் ஆயுசு அவருடைய கரத்திலே இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளையே, மருத்துவரை சொல்லி நம்பி பயந்து கலங்கி கொண்டு இருக்கிறாயோ, கர்த்தர் அவைகள் இந்த விடுதலை எனக்கு செய்வார். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் உன்னை உயிருள்ளவனாக, உயிருள்ளவளாக, உயிருள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் உன்னை எடுத்து நிறுத்துவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுது நம்மளிடத்துல இருக்குமானால் நிச்சயமே கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவராகவே இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான தெய்வ பிள்ளையை, கானானிய ஸ்திரியை பார்க்கும் போதும் அவள் வியாதி, ஆண்டவர் பிள்ளையுடைய வியாதிக்காக கர்த்தரை தேடினாள். நாட்களிலே கர்த்தர் அநேக பிள்ளைகள் அங்கங்கே ஆண்டவர் சமூகத்திலே தேடி ஓடுகிற பிள்ளைகள், வியாதிக்காக, விடுதலைக்காக, ஜீவனுக்காக போராடுகிற பிள்ளைகள் உண்டு. ஆனால் இயேசு அவளை தொட்டார், சுகம் கொடுத்தார், அற்புதத்தை செய்தார். பிரியமான தேவ பிள்ளையை, இங்கே பார்க்கும்போது 84 வயசான அந்நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே ஆண்டவர் சுகத்தை கொடுத்து ஆண்டவர் விடுதலை கொடுத்ததை பார்க்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவர் சமூகத்திலே நாம் காத்திருந்து விண்ணப்பம் பண்ணும்போது நிச்சயமே நம்ம குடும்பத்துக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கும், இருள் அகன்று போகும், சமாதானம் உண்டாகும், நீதி உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும். பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவருக்காக நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுவோம். கர்த்தர் என்னை ரட்சித்த ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள, நம்மை ரட்சிக்க, ஜீவனுள்ள தேவனை தரிசிக்க, தேவனுக்காக பிரியமாய் வாழ ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த நாட்களில் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் எழும்புவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. செபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாவே, மெய் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையில் கேட்ட சத்தியத்தை, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த தேவ பிள்ளைகள் மத்தியிலே இந்த வார்த்தைகள் கடந்து சொல்வதாக, அதை கேட்டு பிள்ளைகள் பயன்பெறட்டும். ஆண்டவர் விடுதலைகளை பெற்றுக்கொள்ளட்டும். சாட்சி உள்ள வாழ்க்கைகள் பிள்ளைகள் மாறட்டும். தேவனுக்கு வைராக்கியம் எழும்பட்டும். ஆண்டவரே, நீர் எழும்பி பிரகாசிக்கட்டும். நன்னாள் வயது சென்றவள் என்று பார்க்கவில்லை, அவள் உபவாசித்தாள். தேவாலயத்தை நோக்கி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தாள்.
தேசத்துக்கு ரட்சிப்புக்காக, தேவ சமாதானத்துக்காக, தேவடைய ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் எழும்ப, மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி எடுக்க கர்த்தர் அது உதவியாய் காணப்படுகிறது. பிரியமா தேவ ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சாட்சியின் அனுபவங்களோடும் வார்த்தையின் அனுபவங்களோடும் எழும்பி பிரகாசிக்கும்படி கிரியை செய்யும். பொறுப்படும். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.